நிகழ்ச்சியை. இப்போ நம்ம நிகழ்ச்சி கூட இருக்காங்க போனாராஜ். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருளுக்குமே அதோடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வேஸ்ட்டாக தான் மாறும், இல்லை ஒரு கழிவாக தான் மாறும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த ஒரு பொருளை அந்த வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம மேலாண்மை பண்ணி அது இந்த சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பான விதத்தில் அதை டிஸ்போஸ் பண்ணுறது, இல்லைன்னா அதை எப்படி பயன்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் யோசிச்சவங்க. இப்படி பல யோசனைகள்லாம் தனக்குள்ள தோன்ற அதுக்கான ஒரு வழியையும் தேடினவங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம கூட இன்னைக்கு அக்கம் பக்கம் நிகழ்ச்சியில இருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். விவித் பாரதி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். என் பேர் போனாராஜ். நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி. ஸோ சில வருஷம் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். சில காரணங்களால வேலை விடுற மாதிரி இருந்தது. அப்போது நிழல்னு ஒரு என்ஜிஓ இருக்கு சென்னையில். ஸோ அவங்க இந்த மரங்களை பேணி பாதுகாக்கிறது, மரங்களில் ஈவன் என்ன வகை மரங்கள், எந்தெந்த நிலப்பகுதிக்கு என்னென்ன வகை மரங்களை நம்ம நடணும், அதுதான் உரிய வகை மரங்கள். அப்புறம் மரத்து மேலே ஆணி அடிக்கிறது கூட அந்த மரத்தோட அதோட லைஃப்பை எப்படி குறைச்சிடும், அதுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்குண்டான செயல்கள்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் நான் ஒரு 7-8 வருஷமா அவங்களோட நான் சேர்ந்து வாலண்டியராக இருந்தேன். இப்போ நான் சென்னையில் புவி எர்த் கேர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு என்வரன்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல கிளைமேட் எஜுகேட்டரா பார்ட் டைமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். முழு நேரமா பாத்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி சர்வீஸா நான் இருக்கிற குடியிருப்புல சிம்பிள் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு வேஸ்ட் ரிடக்ஷன் இனிஷியேட்டிவ், ஒரு சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவ்னு சொல்லுவோம். அது பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர என்னோட ஒரு பேஷன் மாதிரி ஹெரிட்டேஜ் இன்ஸ்பயர்னு ஒரு ஹிஸ்டரி டூர் கம்பெனி அவங்களோட சேர்ந்து ஒரு நெய்தல் ட்ரெயில் அப்படிங்கிற ஒரு 1 டே ஈகோ டூரை டிசைன் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ உங்களுடைய இன்ட்ரடக்ஷனே பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் கூட நம்மளால ஃபுல்லாக செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. நேரம் இல்லை அப்படி சொல்கிறோம். ஆனால் இத்தனை விஷயங்களும் நீங்கள் பங்காற்றி உங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்தது மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம தொடர்ந்து இவங்க கிட்ட பேசலாம் நேர்களே. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கிட்ட